வெல்கம் டு நிசா கிச்சன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. புளியோதரை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ புளியோதரை சாதம் பண்ணுறதுக்கு 6 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக வறுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் அது கூட சேர்த்துக்கலாம், அப்போ தான் வாசமாக இருக்கும். இப்போ அது எல்லாத்தையுமே தனியாக ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். 50 கிராம் அளவுக்கு நடக்கல்லையை வறுத்து தனியாக வச்சுக்கலாம். இது லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். 50 கிராம் புளியை நம்ம கரைச்சி வச்சுக்கிட்டோம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொடி எல்லாத்தையும் வறுத்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 3 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு. இப்போ ஒரு சட்டி வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடு வந்துருச்சு. சூடு வந்ததுக்கப்புறம் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தான் இந்த புளியோதரைக்கு எந்த ஒரு நம்ம இந்த லெமன் சாதம் இது எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன். 100 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி அதில் இப்போ நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்ச எல்லா பொருளையுமே அதில் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை 2 கொத்து அளவுக்கு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கோம். சேர்த்து எல்லாத்தையும் வதக்குனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா புளி கரைச்சி வச்ச புளியை சேர்த்துட்டோம். புளி சேர்த்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த மசாலா எல்லாத்தையும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம சாதம் வடித்து அதை ஆற வச்சுருக்கோம். இது கூட நம்ம எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கல்லையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரியாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.